சுனன் கிரந்தங்களிலே பதிவான ஹதீஸ், புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு என்பதா. ஏன் ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே கவி பாடவில்லையா? நபியை புகழ்ந்து என்ன கவிதைகளை பாடினார்களோ அதை நாம் நமது தலையின் மீதும் கண்ணின் மீதும் வைத்துக் கொள்கிறோம். இங்கே நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? குறைஷிகள் ரசூலுல்லாவை இகழ்ந்த போது அந்த குறைஷிகளுக்கு பதில் சொல்வதற்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே மேடை அமைத்து கொடுத்து கவியின் மூலமாக நீ அவர்களுக்கு பதில் சொல் என்று சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு கவிதையின் மூலமாக பதில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹுடைய பெயரால் அவர்களை புகழ்ந்து, அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல குணங்களை புகழ்ந்து, அவர்களுடைய மார்க்கத்தை புகழ்ந்து, அவர்களுடைய உயர்ந்த பண்புகளை புகழ்ந்து கவிதை பாடுவது கூடுமா கூடாதா என்றால் கண்டிப்பாக கூடும். எதை தப்பு என்று நாம் சொல்கிறோம்? அப்படி ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித்தோ அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவோ பாடிய கவிதைகளை தொகுத்து வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் தங்களது மஸ்ஜிதுகளில் ஓதி அதை ஒரு இபாதத்தாக புண்ணியமாக செய்தார்களா? அந்த கவிதைகளை தொகுப்பாக வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் யாராவது ரபியுல் அவ்வல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தங்களது வீடுகளிலே நபியின் முஹப்பத் என்ற அடிப்படையில் அதை ஓதி ஒரு இபாதத்தை செய்தார்களா? சஹாபாக்கள் யாராவது தங்களது பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதற்காக, வீடு குடிபோருவதற்காக அல்லது வேறு பல வைபவ நிகழ்ச்சிகளுக்காக இந்த சஹாபாக்களே ஓதிய அந்த கவிதைகளை தொகுத்து வைத்து ஓதி வந்தார்களா? நீங்கள் கூறுங்கள். யாரை கேட்டாலும் அப்படி இல்லை என்று சொல்வார்கள். அப்ப சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை என்று இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும்?